ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். ராஜாராணி வரும் வாரங்களில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். அப்துல் சந்தியாவை திட்டுறாரு. எதுக்காக என்னோட டீமில் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்படி புவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் டீமை விட்டு வெளியில் போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னதான் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாரு. சந்தியா அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. சரவணன் மிஸ்ட் கால் பண்ணியிருக்காரு. இன்னும் இத்தனை மிஸ் கால் பண்ணியிருக்கிறாரு, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு நினச்சி கால் பண்ணுறாங்க. சரவணன் இப்போ ஃபோன் எடுத்து பேசுறாரு. என்னங்க இத்தனை தடவை கால் பண்ணேன், நீங்க அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு. கிரவுண்டில் டாஸ்க் பண்ண சொன்னாங்கங்க, அங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. நான் எந்த டாஸ்கே என்னால் கம்ப்ளீட்டாக முடிக்க முடியலங்க, நான் தான் லாஸ்ட்டாக வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. பாக்ஸிங்கை தவிர மற்ற எதுவுமே நான் நல்லா பண்ணலை அப்படின்னு ஐபிஎஸ் ஆஃபீஸர் என் மேலே ரொம்ப கோபப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. என்னன்னே தெரியலங்க, என்னோட உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கு, எனக்கு அடிக்கடி மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்வேன், நீங்கள் டென்ஷன் ஆகாமல் கேளுங்க அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் கன்சீவாக இருக்கிறீங்களோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது சந்தியா அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். நீங்கள் வேணா அந்த டெஸ்ட்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. என்னன்னு தெரியல, என்னோட மனசில் தோணிட்டே இருக்கு அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இது கேட்ட உடனே சந்தியாவுக்குமே இப்போ டவுட்டாக இருக்குது. அப்போ நான் ஒருவேளை கன்சீவாக இருக்கிறேனோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அகாடமிக்கில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க சந்தியா. அங்கே இருக்க நர்ஸ்ட்டு சொல்கிறாங்க, நான் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் இப்போதைக்கு அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சந்தியா யோசிக்கிறாங்க. அடுத்ததான் அங்கே இருக்கிற ஃபார்மசிக்கு போகிறாங்க. ஃபார்மசியில் இருக்கிறவங்ககிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ஆன்டிசெப்டிக் லோஷன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க ஃபார்மசியில் நிற்கிறத அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சந்தியா ரொம்ப தயங்கி கேட்குறாங்க, ப்ரெக்னென்சி கன்ஃபர்மேஷன் கிட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க கேட்குறத இப்போ அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருமே கவனிச்சிடுறாங்க. சந்தியா அந்த கிட்ட வாங்கிட்டு நேராக இப்போ அவங்க ரூமுக்கு போய் செக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அதில் 2 லைன் வந்துடுது. அதை பார்த்த உடனே சந்தியா ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்போ சந்தியாவோட ரூமுக்கு வராங்க. சந்தியா கையில் அதை வேகமாக மறைச்சு வச்சுக்கிறாங்க. கையில் என்ன வச்சிருக்கீங்க சந்தியா அப்படின்னு கேட்டு அதை வாங்கி பார்க்குறாங்க. அதில் 2 லைன் இருக்கிறத பார்த்த உடனே அவங்களுமே ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. சந்தியாட்ட ரொம்ப கோபப்பட்டு பேசுறாங்க. என்னோட இத்தனை வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட்டை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்களாம் எதுக்கு ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு வரீங்க அப்படின்னு திட்டுறாங்க. நீ ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் ஆக போறது கிடையாது, நீ அம்மாவா தான் ஆக போற அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் அந்த டைம்ல கரெக்டா கால் பண்றாரு. போன் அட்டன் பண்ணி நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா. இந்த போனை வாங்கி இப்போ அந்த ஆஃபீஸர் பேசுறாங்க. சந்தியாவோட மாமியார் கையில இப்போ அந்த போன் இருக்கு. அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் இப்போ சிவகாமிட்ட பேசுறாங்க. உங்ககிட்ட சந்தியாவை பத்தின முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன விஷயமா சொல்லுங்க அப்படின்னு சிவகாமி கேட்குறாங்க. உங்க மருமக சீக்கிரமாவே அம்மாவாக போறா, அவ கன்சீவா இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்ட உடனே சிவகாமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரவணா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சந்தியா அம்மாவாக போறாளா, நீ அப்பாவாக போறடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது கேட்ட உடனே சரவணனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. ஆஃபீஸர் இப்போ சந்தியாட்ட சொல்றாங்க, நீ அம்மாவாக போற அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே உன் குடும்பத்துல இருக்க எல்லாருமே ரொம்ப கொண்டாடுறாங்க, செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேடம் சந்தியாட்ட சொல்றாங்க, உனக்கெல்லாம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிற தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அகாடமிக்ல இருந்து ரிலீவ் ஆயிடுறேன் அப்படின்னு லெட்டர் வாங்கிட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சிவகாமி சந்தியாட்ட பேசுறாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா, நாங்க உடனே வந்து உன்னை கூப்பிட வரோமா அப்படின்னு சொல்றாங்க. சரவணனோட அப்பா, சிவகாமி 3 பேருமே கிளம்பி இப்போ அகாடமிக்கு வராங்க. சந்தியாவை பார்த்த உடனே சிவகாமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ இனிமேல் தான் ரொம்ப கவனமா இருக்கணும் சந்தியா, இனிமேல் நான் உன்னை பாத்துக்கிறேன், வா கிளம்ப ஊருக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஊருக்கு கிளம்ப போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்றாங்க. அந்த டெஸ்ட் ரிசல்ட்டையும் கையில வாங்கிட்டு அதை பார்க்க கூட இல்ல, ஊருக்கு கிளம்பி போறாங்க சந்தியா. சந்தியாவோட கார் வந்துருது. கார்ல ஏறி போறதுக்கு முன்னாடி கிரவுண்ட்ல எல்லாரும் பிராக்டிஸ் பண்றதை பார்த்து ரொம்ப கவலைப்படுறாங்க சந்தியா. சரவணன்ட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இனிமே இந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு கிடைக்காது இல்லைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க சந்தியா, என் மேலதான் தப்பு, அத்தனை நாள் பொறுமையா இருந்தேன், அன்னைக்கு நான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு சரவணன். சரி விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் கார்ல ஏறி போறாங்க. சந்தியாவோட ஃப்ரெண்டு வேகமா ஓடி வராங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அகாடமிக்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் வரேன், சந்தியாவோட ரிப்போர்ட் என் கையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சந்தியா பிரெக்னன்ட் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சந்தியாவும் இப்பதான் அவங்க கையில இருக்கிற ரிப்போர்ட் எடுத்து பாக்குறாங்க. அதுல அவங்க பிரெக்னெண்டா இல்ல அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. அதை பார்த்த உடனே சந்தியாவுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அதே நேரத்துல சிவகாமி ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்குறாங்க, நான் ஏற்கனவே பிரெக்னன்சி கன்ஃபர்மேஷன் கிட்ல செக் பண்ணி பார்த்தேன், அதுல நான் கன்சீவா இருக்கிறேன்னு தான் டாக்டர் வந்துருந்துச்சு அப்படின்னு சந்தியா சொல்றாங்க. நீங்க பார்த்த அந்த கிட்டோட நேம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த கம்பெனியோட பேரை சொல்றாங்க சந்தியா. அந்த டாக்டர் சொல்றாங்க, நீங்க நியூஸ் பேப்பர் பார்க்கலையா சந்தியா அப்படின்னு சொல்றாங்க.
அந்த கிட் சம்டைம்ஸ் தவறான ஆன்சர் கொடுக்குது அப்படின்னு அந்த கிட் தயாரிச்ச கம்பெனிக்காரங்க அப்பாலஜி போட்டு அந்த நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து இப்போ சந்தியாட்ட காமிக்கிறாங்க. சந்தியாவுக்கு இப்ப எல்லா உண்மையும் இப்பதான் புரிய வருது. அதுக்கப்புறமா அந்த ஐபிஎஸ் ஆபீசரை நேரா போய் பார்த்து பேசுறதுக்காக போறாங்க சந்தியா. அந்த ஐபிஎஸ் ஆபீசர் சந்தியாட்ட சொல்றாங்க, நீங்க ஹெல்த்தியாலாம் இல்ல, நீங்க ரீஜாயின் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு வீக்கான கேண்டிடேட்டை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு பிளேம் பண்ணி பேசுறாங்க. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத சரவணன் கேட்கிறாரு. சந்தியாவை போய் பார்த்து பேசுறாரு சரவணன். சந்தியாட்ட சரவணன் சொல்றாங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க சந்தியா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க மறுபடியும் ட்ரைனிங் அகாடமில ரீஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. எதை பத்தியும் கவலைப்படாம உங்க கனவை நோக்கி நீங்க ஓடுங்க சந்தியா, நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு சரவணன் சொல்றாரு. சந்தியா ஐபிஎஸ் ட்ரைனிங்கை கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. சரவணன், சிவகாமி, சரவணன் அப்பா 3 பேருமே இப்ப ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. சந்தியா தன்னம்பிக்கையோட மறுபடியும் ட்ரைனிங்ல ரீஜாயின் பண்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.